பிஜேபி காரங்களும் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்கள மோடியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். என்ன காரணத்துக்காக? சூசைட் பண்ணாலும் பண்ணிக்குவாரு. மோடிக்கு அடியால் வேலை பாக்குறேன். நீ அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் தண்டிக்கப்பட வேண்டியவர். பணம் வாங்கினவங்கள வாங்கினதா சொல்லி பொய் சொல்லி வைக்கிறிய. கொடுத்தவன் எங்க போனா? பிஜேபிக்கு பாண்டு மூலமா பணம் கொடுத்தான். நட்டாவுக்கு கொடுத்துருக்கலாம். அப்ப நட்டாவையும் கைது பண்ணணுமா இல்லையா? பைத்தியக்காரையாக மூளை இல்லாத ஒரு பிரதமர். பார்லிமெண்ட் அறிவே கிடையாது. மோடியினுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த குஜராத்லயே ஓட்டையை போட்டாச்சு. இத்தனை மாநிலங்களையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு இல்லைங்கிறத அவரு தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஏதாவது புதுசா சொல்றாங்க. புதுசா தான் ஒண்ணுமே இல்லையே. ஒரு இளவன் செய்யலையே. எந்த ஏதாவது பண்ணி இருந்தா சொல்லுவான். ஒரு மண்ணங்கட்டையும் செய்யல. கக்கூச திறக்க சொன்னா கூட போய் நின்று கொடியாட்டிட்டு வர்ற ஆள் தான். கவர்னருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்துருக்க முடியும்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் கொடுத்துருக்க முடியும். என்ன ஃப்ராடு பண்ணாலும் பண்ணுங்கிற ஒரு ஃப்ராடு வேலையை அவர் சொல்லி கொடுத்ததே அமித்ஷாவை தான் இருக்கும். இந்த 3 கட்ட தேர்தலிலே முடிவாகி விட்டது. இன்னைக்கு பிஜேபி மண்ணை கவ்வுதுங்கிற ஒரு செய்தி வந்துருச்சு. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழக ஆம் ஆத்மி கட்சி தலைவர் திரு வசீகரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு பிறகு நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதாவது நிபந்தனை கூட ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனை ஜாமீன் எப்படி பாக்குறீங்க? ஒரு விடுதலை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க சொல்லும் போதே முறைகேடு வழக்குன்னீங்க. இது முறைகேடான வழக்கு. அப்ப இந்த முறைகேடான வழக்குக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. தப்பான ஒரு வழக்கு, அதாவது சட்ட விரோதமான ஒரு வழக்கு. இப்படி அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல போடப்பட்ட வழக்கே ஒரு சட்ட விரோதமான வழக்கு. அதனால அதை உச்ச நீதிமன்றம் தெளிவா அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சட்ட விரோதமான வழக்குக்கு ஜாமீன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து இதை தடுப்பதற்கு அமலாக்கத்துறை எவ்வளவோ முயற்சி செய்தோம். பிஜேபியினுடைய அந்த அமலாக்கத்துறை எவ்வளவு முயற்சி செஞ்சோம். அது முடியல. அது முதல் தோல்வியாக இன்னைக்கு பிஜேபி சந்திச்சிருக்கு. இதன் மூலமாக ஆம் ஆத்மி கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறது தான் இது மிகப்பெரிய முன்னுதாரணமாக, முன்னெடுப்பாக இந்த நிகழ்வு நடந்திருக்குங்கிறத நாங்க பாக்குறோம். இல்ல, நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எதன் அடிப்படையில இவர் கைது பண்ணிருக்கீங்க அப்படின்னா கேள்வி கேட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி பழிவாங்க நடவடிக்கை அப்படி சார்? கண்டிப்பா. இல்லைன்னா சந்தேகம் என்ன இருக்கு? அவங்க தோல்வி பயம்ங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மை. அது ஏன்னா அவங்க 400 நாங்க 400 சீட்டு ஜெயிப்போம், 400 சீட்டு ஜெயிப்போம். இப்பதான் புரியுது மோடி சொன்னது கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. 400 சீட்டு இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 400 இடங்களை நோக்கி தாண்டி, 400 இடங்கள் மட்டும் இல்ல, 400 இடங்களை தாண்டியே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்டம் முடியும் போதும் அதனுடைய பிரதிபலிப்புகள், அவர்களுடைய தோல்வியினுடைய நிலைகள் எல்லாமே மக்கள் காட்டிட்டாங்க. அதிகாரிகள்ல இருந்து, அவர்களுடைய பேச்சுகள்ல இருந்து, செயல்பாடுகள்ல இருந்து எல்லாமே காட்டிடுச்சு. அதனால இந்த 3 கட்ட தேர்தலிலே முடிவாகி விட்டது. இன்னைக்கு பிஜேபி மண்ணை கவ்வுதுங்கிற ஒரு செய்தி வந்துருச்சு. சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இப்படி இருக்கும் ஜெயிக்காது அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள சும்மா போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் இருக்கோங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இப்ப மொத்தமாக தெரிஞ்சு போச்சு, வட மாநிலங்களிலும் இவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. அப்ப சும்மா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால போய், அதாவது இவர்களுக்கு பல வகையில முயற்சி பண்ணாங்க. ஜாதிகளை என்ன அரைச்சமாவே அரைக்கிறது, ஏதாவது புதுசா சொல்லுவாங்க அப்படின்னு ஜனங்க பார்த்தாங்க. முதல் 5 வருஷம் தேர்தலில் சரி ஒரு மாற்றம் வேணும், இத்தனை வருஷ காலமாக இந்த காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்கு, ஒரு சேஞ்ச் வேணும்னு எந்த மக்களும் விரும்புறது வாஸ்தவமான விஷயம். அந்த வகையில ஒரு சேஞ்ச் அன்னைக்கு 2014 கொடுத்துட்டாங்க. கொடுத்தது 2வது தடவையும் ஏமாத்தி இந்த மாதிரி ஏதோ சொல்லி பேசி மத ரீதியான உணர்வுகள் எல்லாம் தூண்டி என்ன இது 2வது தடவை வந்தாச்சு. இதே இதை திரும்பவும் மக்கள் கேட்பாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் பேசாம இருப்பாங்க. அதாவது மக்களுக்கு எதுவும் நன்மை செய்யல, எதை செஞ்சாலும் பொறுத்துக்காங்கிறதுல இருந்துட்டு இவ்வளவு அடாவடிகள், அயோக்கியத்தனங்கள்,
மக்களுக்கு எதிரான சிந்தனைகள், சர்வாதிகார போக்கு, புது புது சட்டங்கள் தேவையில்லாததெல்லாம் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு கோவிட் காலத்துங்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் முன்னாடி ஜிஎஸ்டி பிரச்சனையில இருந்து, பண மதிப்பிழப்பு செஞ்சதுல இருந்து எல்லாமே மக்களுக்கு எதிரானது. மக்கள் வந்து சாமானிய மக்கள் வாழ முடியாத தன்னோட வாழ்வாதாரத்தையே வீழ்த்தக்கூடிய வகையில இருந்த ஒவ்வொன்றையும் கைத்தட்டு, மணியடி, மணியாட்டுன்னு இப்படி என்னென்னத்தையும் சொல்லி இன்னைக்கு வந்து ஜனங்களை வந்து ஏழு 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 பல ஆயிரக்கணக்கான மக்களை நடக்க விட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த தேர்தலில் வந்து மக்கள் ஒரு முடிவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்படி ஒரு ஜனதா காலத்துல வந்து எல்லா தலைவர்களும் இன்னைக்கு இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சியை எதிர்த்து எல்லா காலத்துல அப்போ வந்து எல்லா தலைவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஜனதாங்கிற ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. என்ன இந்த உருவாக்கி அந்த எமர்ஜென்சியே போச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட, நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அப்ப கலைஞர் கூட நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி அழைப்பெல்லாம் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதெல்லாம் விட ஒரு மோசமான ஒரு ஆட்சி, ஒரு கொடூரமான ஆட்சி, மக்களை புண்படுத்துகிற, மக்களை சேதப்படுத்துகிற, மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்னைக்கு மோடி. ஏன்னா அவருக்கு வந்து பார்லிமெண்ட் அறிவே கிடையாது. ஒரு எம்பியா போய் முதல்ல போய் உட்கார்ந்து வந்திருக்கணும், பார்லிமெண்ட்டை பார்த்துருக்கணும். அவரு முதலமைச்சரா மாநிலத்தில் இருந்தவர் தான். அவருக்கு இந்த பாராளுமன்ற அனுபவங்கிறதே கிடையாது. ஆகையினால ஒரு அனுபவம் இல்லாத, முன்னறிவே இல்லாத, எந்த அரசியல் ஒரு மத்திய இத்தனை மாநிலங்களையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு இல்லைங்கிறத அவரு தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா இதை விட ஒரு பெரிய பதவி, பிரதமரை விட ஒரு பெரிய பதவி யாராவது கொடுக்க முடியுமா? அந்த பதவியை மக்கள் 2 டேர்ம் கொடுத்துட்டாங்க. 2 டேர்ம் கொடுத்தும் இதை வந்து யூஸ் பண்ணிக்க தெரியல. டோட்டலா மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாரு. மிஸ்யூஸ் பண்ணி இன்னைக்கு எல்லா ஏஜென்சிகள் எல்லாம் தவறா பயன்படுத்திருக்கிறாரு. எந்த ஒரு நல்லதும் நான் இன்னது செஞ்சேன், இன்னது மக்களுக்கு பண்ணிருக்கிறேன் சொல்லக்கூடிய அருகதையோ யோகிதையோ மோடிக்கு இல்லை. அப்படி சொல்லி ஒரு ஓட்டு கேட்கிற விதமும் இல்லை. மக்கள் எல்லாம், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒழிக்கிற வேலையை பார்த்தாரு. எல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கறது, மதங்களை சொல்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு பண்றது, இவ்வளவு பண்ணி சர்வாதிகாரம்னா உலகத்துல இப்படி ஒரு சர்வாதிகாரி வந்திருக்க முடியாது. மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய அடாவடி நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து அது என்ன ஏதுன்னு கேட்கல. மோடி போய் கூட பார்க்கல. போய் பார்க்க அதை பத்தியே சரியான ஒரு பதில் கூட இல்லை. அந்த மாநிலத்திலையும் பிஜேபி ஆட்சி, மத்தியிலும் பிஜேபி ஆட்சி, நீங்க தான் ஆட்சி பண்றீங்க. அதை கூட ஒரு இவ்வளவு பெரிய உலகத்திலே ஒரு கேவலம் நடந்திருக்காங்க. என்ன அதை கூட, ஏன்னா இவங்களுக்கு எதையுமே பொருட்படுத்தாதவர்கள். எந்த கேவலத்துக்கும் எவ்வளவு கேவலமா திட்டினீங்கன்னா கூட அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படப்படும். அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் ஒண்ணுதான், அவங்க மக்களை நோக்கி அரசியல் பண்ண மாட்டாங்க, தேர்தலை நோக்கி மட்டும்தான். நாளைக்கு ஒரு கவுன்சிலர் என்ன கூட அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி கார்பரேஷன்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி அதே மாதிரி எதை திறக்க சொன்னாலும், கக்கூசை திறக்க சொன்னா கூட போய் நின்று கொடியாட்டிட்டு வர்ற ஆள் தான் அவரு. எல்லாத்துலயும் நான் தான் இருக்கணுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல், மோசமான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு இந்தியாவை வந்து கொண்டு போய் பாதாளத்துக்கு தள்ளிட்டாங்க. ஆக மக்கள் வந்து வெறுத்து போயிட்டாங்க. ஆக்சுவலாவே என்ன, ராமர் கோயில்ன்றாங்க. ராமர் கோயில் ஒன்று கட்டினவுன்னு ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம் பாருங்க. மக்களை வந்து எவ்வளவு முட்டாளா நினைச்சிருந்தா, நாங்க இது மத ரீதியா எதை சொன்னாலும் இந்தியாவில் உள்ள இந்துக்கள்லாம் அப்படி கிடையாது. யாருமே இந்துக்களோ முஸ்லீம்களோ இந்தியாவில் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கிற ஒரு நாடு இது. ஏன்னா வந்து கான்ஸ்டிடியூஷனே வந்து மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுது. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், முஸ்லீம்கள் இருக்கலாம், எல்லாரும் அவர்களுக்கு உரிமை. இன்னைக்கு எல்லாரும், அதாவது இந்துக்களா இருந்தாதான் இந்தியான்னு இல்லை. இளையராஜாவினுடைய மகன் வந்து இஸ்லாமா மாறினாரு. அதுக்காக அவர் இந்தியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? டி ராஜேந்திரனுடைய மகன் வந்து ஒரு இஸ்லாமிய பொண்ணை கட்டிட்டு முஸ்லீமா மாறினாரு. அதுக்காக வந்து அவரு இந்தியர் இல்ல, இந்த தேசத்தை சேர்ந்த. அப்படித்தான் இந்தியாவில் கிறிஸ்துவர்களா இருக்கட்டும், முஸ்லீம்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், இங்க இருந்தவர்கள் தான் அவங்க விருப்பம். அது கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்கிறது, சட்டம் அனுமதிக்குது. நீ உனக்கு விரும்பிய மதங்களை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், விரும்பிய ஒரு உணவை நீ சாப்பிடலாம். இப்படி எல்லாமே வந்து இந்திய அரசியல் சாசன சட்டம் அனுமதிக்கிற ஒண்ணதான் எல்லாரும் செஞ்சாங்க. அப்போ இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து இன்னது சாப்பிடக்கூடாது, இன்னும் மதம் தரக்கூடாது, இவன் மட்டும்தான் இந்திய, இந்த தேசம் வந்து ஒரு இந்து நாடு. எவ்வளவு பெரிய அதாவது மனிதனுடைய சுதந்திரத்துல இருந்து, நீ இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், எந்த பார்சியா இருக்கலாம், சிக்கா இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம், மனுஷனா இருக்கணும்னு தானே எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா மதமும் என்ன சொல்லுது? தப்பா சொல்லுது. எல்லா மதமும் என்ன சொல்லுது? மனித நேயத்தோடு இரு, ஒரு கணத்தை இறந்தால் மறு கணத்தை காட்டு, தன்னுடைய வருமானத்துல ஒரு பங்கை கொடு, எந்த பூச்சி எதையும் அனாவசியமாக
கொல்லாத, எல்லாத்தையும் மனித நேயத்தை காட்டு அப்படின்னா எல்லா மதங்களும், இந்து மதத்துல இருந்து எல்லாமே எதுவுமே வந்து அவங்கள கொல்லு, இவங்களை சாவடி, இவங்களை உத அப்படின்லாம் சொல்லலையே எங்கேயுமே. இதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பதுதான் பிஜேபி. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சார், இப்ப இந்த மோடி அவர்கள் கடந்த தேர்தல்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 400 சீட்டுங்களா நாங்க வருவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வட மாநில தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேச்சே அடிவிட மாட்டேங்குது. என்ன காரணம்? அதான் அவங்களே புரிஞ்சு போச்சு. இப்ப பிஜேபிக்கு நம்ம தோத்துருவோங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா அவங்க எப்பவுமே லாபி பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டா மோடி வந்துருவாரு, மோடி தான் வந்துருவாருங்க. யாரை கேளுங்க, யார்கிட்டயா பேசி பாருங்க, அவங்க சார்பு உள்ளவங்கள்ட்ட பாருங்க, எல்லாரையும் அந்த பேச்சு பேச வைக்கிறது. மோடி வந்துருவாரு, மோடி தான் அவர் தாங்க ஜெயிப்பாரு, இப்படி எல்லாம் ஒரு லாபி பண்றது. இது வந்து ஜனங்களை நம்ப வைக்கிறது, ஜனங்களை ஏமாத்துறது, ஃப்ராடு பண்றது. எங்க எலெக்ஷன்ல ஃப்ராடு பண்றான்னா அப்ப இந்தியா பூரா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இப்ப அவங்க என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திரும்பிடுச்சு. இந்தியா முழுக்கவும் ஒவ்வொரு இந்திய மக்களும் மோடிக்கு ஓட்டு போட்டா தாமரைக்கு போட்டா வேற சரி, எதுக்கு எந்த அவங்க விரும்புற இதுக்கு ஓட்டு போட்டா தாமரைக்கு போகுது. இந்த மோடி கட்சி ஃப்ராடு பண்ணுது, பிஜேபி தேர்தல் கமிஷன் ஃப்ராடு பண்ணுது, இப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல. இது இவங்க அப்போ ஒருத்தவங்க மேல இப்படி வருது, அவங்க செஞ்சவங்க தான், செய்யறவங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான். இந்த செய்தியே அவங்களுக்கு நெகட்டிவா போயிருச்சு. இப்ப இந்தியா பூரா எல்லார் மனத்திலையும் ஃப்ராடு. ஏன்னா ஃப்ராடுன்னா ஓப்பனா ஃப்ராடு பண்றான். சண்டிகர்ல பார்த்தோமா இல்லையா? ஒரு அரசு அதிகாரி, தேர்தல் அதிகாரியா இருக்கிறவன் 8 ஓட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி டிக் பண்றான். கண்ணுக்கு நேரா டிக் பண்றான், கேமரா முன்னாடி, அதையும் பார்த்துக்கிட்டு வேற டிக் பண்றான். ஆனா பண்றது நான் கேட்கிறேன், ஒரு அதிகாரிக்கு அவ்வளவு தைரியமா, அவ்வளவு துணிச்சலா, அவ்வளவு ஒரு அதிகாரம் அவன் கையில இருக்கா? அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளவு தைரியமா துணிச்சலா அப்ப இது யாரோ பின்னாடி இருக்கிறாங்க. பின்னாடி யார் இருக்கிறா? அங்க லெப்டினன்ட் கவர்னர் தான். கவர்னருக்கு தெரியாம இந்த ஃப்ராடு வேலையை பண்ண முடியுமா? பண்ண வாய்ப்பே இல்லை. அந்த கவர்னருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்துருக்க முடியும்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் கொடுத்துருக்க முடியும் கவர்னருக்கு. அப்ப நீ எப்படியாவது அதை ஜெயிக்க வைங்கிறது, என்ன ஃப்ராடு பண்ணாலும் பண்ணுங்கிற ஒரு ஃப்ராடு வேலையை சொல்லி கொடுத்ததே அமித்ஷாவை தான் இருக்க முடியும். இருந்தா அமித்ஷா மோடிக்கு தெரியாம அந்த ஃப்ராடு வேலையை சொல்லிருக்க முடியுமா? அப்போ ஃப்ராடு யாருன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஃப்ராடுன்னு தானே சொல்ல முடியும். என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் மோடியை ஃப்ராடுங்கிறீங்க? நான் சொல்லல, நீதிமன்றமே சொல்லுது அங்க ஃப்ராடு நடந்திருக்குது. நீதிமன்றமே சொல்லி திருப்பி அந்த செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அந்த அதிகாரியே போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆக இது மாதிரி ஒன்னே பண்ணி அதே நிலைமைதான் இன்னைக்கு டெல்லியில ஊழலை ஒழிக்கணும்னு தான் நாங்க வந்தோம். வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கணும் இந்த நாட்டுல ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை. இப்ப மக்கள்லாம் மாறிட்டாங்கல்ல. இப்ப மக்கள்லாம் நல்லவர்களை தேடுற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னா, நேர்மையானவர்களா இருக்கணும், நல்ல படித்தவர்களா இருக்கணும், நல்ல எல்லா மதசார்பு அற்றவங்களா இருக்கணும், அப்படிங்கிற ஒரு நம்மள நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். இருந்தாலும் இப்ப இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்லாம எப்படி சார் 50 நாள்? அதைதாங்க நான் சொல்றேன். ஆதாரம் இதான். அதாவது சர்வாதிகாரத்துக்கு போய் நானே இப்போ உங்க மேல ஒரு சொல்றேன், உங்ககிட்ட நான் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த வாக்கு மூலமே போதும்னு உங்களை அரெஸ்ட் பண்றான். அப்போ ஈடி அவன் என்ன சொல்றான், எனக்கு வானலாவே அதிகாரம் இருக்குன்னு தான் சொல்லிட்டு அலைஞ்சான். இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அமலாக்கத்துறையாக இருந்தாலும் அது சட்டத்திற்கு உட்பட்டது, கட்டுப்பட்டதுதான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இவர் கூட டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல உள்ள இருக்காரு. அதான் சொல்ல, அவருக்கு ஏன் ஜாமீன் வழங்கப்படல? ஆமா, அவருக்கும் இது வரைக்கும் என்ன விசாரணைன்னு அழைச்சிட்டு போனவர் தான். அவரையும் இதே சம்மன் கொடுத்து தான் கொண்டு போனாங்க. அப்பதான் நாங்களே அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், சம்மன்ங்கிறதே ஒரு ஃப்ராடு தான் போடுறது, சம்மன்ங்கிறத ஒரு சரியான முறையா கொடுக்கல. அவரு விசாரிக்க போறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் இன்னைக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவர் உள்ள வச்சிருக்கிறார். இதைதான் கெஜ்ரிவால் புரிஞ்சுக்கிட்டாருங்கிற. புரிஞ்சுக்கிட்டு சம்மன்னு சொல்லி வருமா, நம்மள அழகா தூக்கிட்டு போய் உள்ள உட்கார வச்சிருவோம். ஆக எப்போ வர்றா, எப்பப்பெல்லாம் தேர்தல் நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணுமோ இதை தடுக்கணும், வேற நோக்கம் இல்லை. அப்போ மத்திய பிரதேசத்துல அவருக்கு முதல்ல கொடுக்கும்போது மத்திய பிரதேச பிரச்சாரத்துக்கு போறாரு, அங்க கொடுக்குறான். அப்போ சொல்றாரு, நான் பிரச்சாரத்துக்கு போறேன், இது நீ தடுக்கணுங்கிற நோக்கிற உள்நோக்கத்துல கொடுக்குற, அதனால நீ என்னத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லு. ஒரு சம்மன் விசாரிக்கிறேன்னா விசாரணைக்கு உள்ளது, என்ன வாரண்ட்னா கைது செய்யறதுக்கு உள்ளது. இது வாரண்ட் இல்ல. இருந்தாலும் அதாவது நீதிமன்றமே கேட்டிருக்கு சார், தேர்தல் சமயத்துல ஏன் அவர் கைது பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்குது. வெளிப்படையா நடக்குது இல்ல, அதுக்கு 50 நாள் அதுதான். அதான் திரும்ப இத்தனை நீதிமன்றங்கள்லாம், அதாவது நீதிபதிகளிலும் ஓரளவு நல்ல நீதிபதிகள் இருக்கிறதுனாலதான் இதாவது நடக்குது. அப்போ இதுக்குள்ள நீ இது முன்னாடியே கொடுத்துருக்கணும். இது ரொம்ப லேட்.
இந்த நீதிமன்றம் வந்து முன்னாடியே இதை பத்தி சிந்திச்சிருக்கணும். ஒரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தான் போய் தான் இது கொடுக்கணுங்கிறது இல்ல. கிட்டத்தட்ட 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஜனநாயகத்துல வந்து முக்கியமானது எதுங்க? தேர்தல் தானேங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு மக்களுக்கு அத்தியாவசியமானது தேர்தல் தானே. அந்த தேர்தல் வந்து ஜனநாயகப்படி தானே எல்லாரும் கேண்டிடேட்ஸ் நிறுத்துறோம். அப்ப நிறுத்தும் போது அந்தந்த கட்சி தலைவர்கள் வந்து அவருடைய கருத்துக்களை, அவருடைய விஷயங்களை, அவங்களுடைய என்ன செய்ய போறோங்கிறதெல்லாம் வந்து சொல்லணுமா இல்லையா? சொல்லி தானே மக்கள் வந்து அதை பார்த்துட்டு தானே எப்படி யாருக்கு நம்ம ஓட்டு போடுறது முடிவு பண்ண போறாங்க. அப்போ இது திட்டமிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் என்கிட்ட நல்லா தெரிஞ்சு போச்சு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் ஹிந்தி மாநிலங்கள் எல்லாம் பாதிக்குது. யாருக்கு பாதிக்குது? பிஜேபிக்கு பாதிக்குது. ஏன்னு கேட்டா மோடியினுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த குஜராத்லயே ஓட்டையை போட்டாச்சு. இது அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அந்த அப்போ காங்கிரஸே சொல்லுச்சு, காங்கிரஸோட தோல்விக்கு ஆம் ஆத்மி தான் காரணம்னு கூட அப்ப பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு அதே காங்கிரஸோட இவங்க சேருவாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்கு ஆபத்து. இன்னைக்கு காங்கிரஸுக்கு நாங்க எதிர்கட்சி தான், அதுல என்ன சந்தேகமா இருக்கு? எதிர்கட்சியாகத்தானே உருவானோம், எதிர்கட்சியாகத்தானே வந்தோம். ஆனா எதிர்கட்சி இல்ல, எதிரி கட்சி இல்ல. பிஜேபி இன்னைக்கு மக்களுக்கு எதிரி கட்சி. காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு எதிரி கட்சி அல்ல, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது. அதனால நாங்க என்ன பண்ணோம், இன்னைக்கு நாட்டுக்கு ஒரு ஆபத்து. மோடியால் இந்த சர்வாதிகார வெறிபிடி தலைகிறது பிஜேபியால் ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்த காரணத்தால நான் அடிக்கடி சொல்லுவேன், கட்சி பெருசா நாடு பெருசானா நாடுதான் பெருசு, மக்கள் தான் பெருசு. அதை உணர்ந்த, ஏன்னா ஒரு உணர்ந்த தலைவர் கெஜ்ரிவால். அதனால என்ன பண்ணாரு, நாங்க உண்மையில நாங்க ஊழலை ஒழிக்கணும், யாரோடையும் சேரக்கூடாது, தனித்துவமா வரணும், தனித்துவமா இந்தியாவில் ஆட்சி பிடிக்கணும்னு எண்ணத்துல தான் வந்தோம். ஆனால் அதை அப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இது வரைக்கும் தனித்து நின்று தான் வெற்றி பெற்றுக்கிட்டு வர்றோம். ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டம் என்னன்னு கேட்டா, கட்சியை விட இது முக்கியம். இன்னைக்கு இவர் மோடியை இந்த கட்டத்தின் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கூட்டணியில சேர்ந்ததுதான் மிகப்பெரிய பலம். இது இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க. இவர் இதுவரைக்கும் இவர் இந்தியா கூட்டணியில சேர மாட்டாரு, இவர் வந்து வரமாட்டார்னு பேசிட்டு இருந்தவங்க இந்தியா கூட்டணியில் இணைந்து விட்டாருன்னு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அந்த கூட்டணி இன்னைக்கு வெற்றி பெற்று வலுப்பெற்றுச்சு. அவர் வந்த உடனே, இப்போ இன்னைக்கு திரும்ப வந்த உடனே இன்னைக்கு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் நேற்று என்ன சொல்லியிருக்காரு, இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு வெற்றி, நீதி வென்று இருக்கு, என்ன இது இந்தியா கூட்டணி வலுப்படுத்துது அப்படிங்கிறாரு. இதுதான் உண்மையான செய்தி. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு மோடிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கொண்டு போய் மூளை முடுக்குகள் எல்லாம் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை தெரியாதவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாரு, கொண்டு போய் நாங்கள் கஷ்டங்கள் அனுபவித்தாலும், கஷ்டம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க, என்னைக்கு நாங்க டெல்லியில ஆட்சியில ஏறி உட்கார்ந்தோமோ அன்னையிலேருந்து எங்களுக்கு தொல்லை தான். பிஜேபியும் கவர்னரும் எங்களுக்கு தொடர்ந்து சட்டத்துல இடம் இல்லைன்னும், உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னும், ஒரு முனிசிபாலிட்டிக்கு ஈக்குவலா தான் நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும், எங்கெல்லாம் மத்திய அரசு கையில தான் இருக்குன்னு கோர்ட் வரைக்கும் போய் அங்க வரைக்கும் எங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு ஒரு அதிகாரிகள் கூட நாங்க நியமிக்க முடியாது, அந்த அளவுக்கு எங்களை கஷ்டப்படுத்துறாங்க. போராட்டங்கள்லாம் நாங்களும் எவ்வளவோ போராடியாச்சு. கவர்னர் அலுவலகத்துக்கே உள்ளேயே போய் உட்கார்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் போராட்டம் நடத்திட்டாரு. இதெல்லாம் பார்த்தாரு. கடைசியில மக்கள் மத்தியில தான் போன இவங்ககிட்ட போய் பிரயோஜனம் கிடையாது, இவனுக்கு திருந்த போறது இல்ல, திருந்துற ஜென்மம் இல்லை இந்த பிஜேபியும் அந்த கவர்னரும் இவங்களை யாருமே, இவரெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். இவர் யார் ஒழிக்க முடியும்னா மக்கள் தான் அவர்கள் ஒழிக்க முடியுங்கிற முடிவை எடுத்தாரு. எடுத்து சட்டமன்றத்திலேயே முழக்கங்களை எடுத்து பேச ஆரம்பிச்சாரு, மக்கள் மத்தியிலும் எடுத்து பேச ஆரம்பிச்சாரு. ஏன்னா முதல் வருடம் கட்சி ஆரம்பித்து மறுவரிடமே ஆட்சியை பிடிச்சு காட்டினவர் இல்லையா, மக்கள்கிட்ட எப்படி போய் ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற ஒரு ஆற்றல் மிக்க விவரமான அவரு. இவர் வந்து வியூகம், அரசியல் வியூகம் அமைப்பதில் மிகப்பெரிய வல்லுநர் அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால இவர் நல்லா இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் கெஜ்ரிவாலை வெளியில விட்டா நம்ம தோத்துருவோம். அது முட்டாள்கள் ராஜ்யம் தானே உள்ள வச்சனால இப்ப பிஜேபிக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. ஐயோ, அவதான் முட்டாள்கள் தனமா பண்ணிட்டான். யானை தான் தலையிலேயே மண்ணள்ளி கொட்டிக்கிச்சுமா, அது மாதிரி சும்மா இருந்திருந்தா கூட அவர் பாடி வெளியில இருந்திருப்பாரு, நீ குற்றம் எழுதி ஏதோ சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இப்படியே பொழப்பு அந்த எலெக்ஷனை ஓட்டி இருக்கலாம். நீ என்ன பண்ண, அனாவசியமா அவரை போய் கை வச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, நேத்து ஊழல ஏராளமான மக்கள் போய் இந்தியா பூரா பேச ஆரம்பிச்சிருச்சு, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன போய் அனாவசியமா உள்ள வச்சிருக்கிறாங்க, தேவையில்லாம உள்ள வச்சிருக்கிறாங்க இப்படின்னு ஒவ்வொரு மனிதரும் பேசுறாங்களா இல்லையா? இது வந்து நாங்க அதாவது அவங்களுக்கு எதுவுமே சொல்றதுக்கு இல்லை சார். நான் தேர்தலில் நிற்கிறேன், என்னது பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானுங்க வேண்டியது, இல்லைன்னா கோயிலுங்கிறது, இது மாதிரி இதையே கேட்டு கேட்டு ஜனங்களுக்கு புளிச்சு போச்சு. ஏதாவது புதுசாக சொல்கிறாங்கண்ணா, இவன் புதுசாக தான் ஒன்றுமே இல்லையே, ஒரு இளவும் செய்யலையே, ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லுவான், இவன் ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யல. என்ன ஆயிடுச்சு, கடைசியா ஜனங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான்,
என்ன இது என்ன இவனுக்கு சொல்றதுக்கு ஒரு சப்ஜெக்டும் இல்லை. என்ன இப்ப என்ன ஆயிடுச்சு, திரும்பவும் அந்த கோயில் கட்டுறேன், இதை பண்றேன், உங்களை யாத்திரை அழைச்சிட்டு போறேன், இதை பண்றேன், இதெல்லாம் ஜனங்க எல்லாம் நம்பலையா, பைத்தியக்காரையாக மூளை இல்லாத ஒரு பிரதமர். இது என்ன தோல்வி அவங்களுக்கு மோடி அவர்களால் தோல்வியை தாங்கிக்கிற சக்தியே கிடையாது, தகுதி கிடையாது. இந்த தேர்தலில் இப்ப முடிவாயிருச்சு, அவரே தோத்து போறாங்க, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நடக்கத்தான் போகுது என்ன. ஆனால் பிஜேபி காரங்களும் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களும் மோடியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். எதுக்கு சார்? ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். என்ன காரணத்துக்காக? சூசைட் பண்ணாலும் பண்ணிக்குவாரு. இல்ல ஒருவேளை தப்பிச்சு ஓடிடுவாரு. ஒருவேளை தப்பிச்சு ஓடினாலும் ஓடிடுவாரு. ஏன்னா இடி கிட்ட மாதிரி தப்பிச்சு. ஏன்னா இடியை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டா என்ன சட்டம் சொன்னா, சாட்சியை கலைக்கிறவங்களா இருந்தாலும் இல்ல வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிடுவாங்க அப்படின்னு நினைச்சவங்களை தான் நீ வந்து கைது பண்ணணும், ரொம்ப முன்னாடியே கைது பண்ணணும். இல்லைன்னா எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சு கரெக்ட் பண்ணி எல்லாம் ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் முறைப்படி எல்லா ப்ரூஃப்ஸோட தான் கைது பண்ணணும். எந்த ஆதாரம் இல்லாம மணிஷ் சிசோடியா கைது பண்ணி வச்ச, இவரும் எந்த ஆதாரம் இது வரைக்கும் கோர்ட்டு கேட்குது, ஒண்ணுமே இல்லையா. எங்கேயோ பணம் வந்துச்சான், அந்த கட்சிக்கு இவருக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லையா. ஏதோ அவர் கட்சியில ஏதோ வந்திருக்கான் உள்ள, எங்க வந்துச்சு, யார்கிட்ட வந்துச்சு, எவ்வளவு வந்துச்சு, எது மூலமா வந்துச்சு. இன்னைக்கு சின்னதா 10 ரூபாய்க்கு ஜிபே பண்றான், தெரியுது இல்ல. டீ கடையில 10 ரூபாய்க்கு ஜிபே பண்றான். 5 ரூபாய் கூட பண்ணாலும் பண்ண முடியும், 1 ரூபா அனுப்ப முடியும் ஜிபேல. அப்படி இருக்கும்போது யார்கிட்ட யார் அனுப்புனா சொல்ல வேண்டியது தானே. இந்த அமலாக்கத்துறைக்கு இதோட வேலை என்ன? அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் தண்டிக்கப்பட வேண்டியவர். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு செயலை, ஒரு ஈனத்தனமான செயலை எதுக்காக இந்த அமலாக்கத்துறை ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறது தெரியுமா? நாட்டுல வந்து வெளிநாட்டு பணம் உள்ள வரக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, அவர்கள் தவறு செய்தால் இதை வந்து தண்டிக்கப்படணும், அவர்கள் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படணும், சிறை, இப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல உருவாக்கப்பட்டத மோடிக்கு அடியால் வேலை பாக்குறேன் நீ. ஒரு கேவலமான ஒரு இதெல்லாம் பாருங்க. 2024 இந்த எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்க இனிமே எதை பத்தியும் கவலைப்படல. இது வரைக்கும் வந்து இது கெஜ்ரிவால் வந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி, இந்தியா கூட்டணிக்கே ஒரு வெற்றி, இந்தியா மக்களுக்கே ஒரு பெரிய வெற்றியா அமைஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இந்தியா கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது. ஒண்ணு நான் அது சொன்ன மாதிரி மோடி இந்தியா விட்டு ஓடிடுவாரு, இல்லைன்னா சூசைட் பண்ணிப்பாரு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவர் அவர் வந்து சரி பண்ணி பக்குவப்படுத்துற வேலையை இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அடுத்தது இந்த சூழல் தொடர்மையானால் கைது நடவடிக்கை மோடி அவர்கள் கைது செய்யப்படுவார். ஏன்னா கைதுக்கு அப்ப இவர் தான் சொல்றாரு, யாரும் வந்து ஊழல் செஞ்சவங்க யாரும் இல்லைன்னு. 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணது யாரு? கோவிஷீல்டு. அதை நல்ல வேலை கேட்டீங்க, கோவிஷீல்டு. இதுக்கு வந்து அந்த கோவிஷீல்டு கம்பெனி இவருக்கு வந்து பிஜேபிக்கு எஸ்பிஐ பாண்டு மூலமா கொடுத்துருக்கா இல்லையா? தேர்தல் நிதி கொடுத்துருக்கா இல்லையா? ஏன் கொடுத்தான்? கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கோவிஷீல்டுக்கார மருந்து விற்கிறவன் ஏன் மருந்தை தான் விற்கணும் அப்படிங்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கான லாபண்ண. அப்போ பணம் வாங்கினதா சொல்லி பொய் சொல்லி வைக்கிறிய, கொடுத்தவன் எங்க போனா? கொடுத்தவனும் குற்றவாளி தானே. கெஜ்ரிவால் வழக்கு, நம்ம மணிஷ் சிசோடியா வழக்குல சரி, அங்க சரத் ரெட்டி அவன் வந்து யாருக்கு பணம் கொடுக்குறா? பிஜேபிக்கு பாண்டு மூலமா பணம் கொடுக்குறான், நட்டாவுக்கு கொடுத்துருக்கிறான். அப்ப நட்டாவையும் கைது பண்ணணுமா இல்லையா? அப்போ குற்றவாளி மௌனம் காக்குது சார். இப்ப எலெக்ஷன் டயத்துல இதை பத்தி எதிர்கட்சியும் பேச மாட்டேங்கிறாங்க. எதிர்கட்சி போது எல்லாருமே ரெடி, எல்லாருக்கும் தெரியுது. இப்ப வந்து என்னன்னு கேட்டா அது வந்து சட்ட ரீதியா எல்லாம் பண்ண போறாங்க. இப்ப என்னன்னு கேட்டா இப்ப தேர்தல் இப்ப ஜனங்க வந்து பெரிய இருந்தாலும் கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஆமா சார். இன்னைக்கு அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் சொல்லல. யார் சொல்லணும்? சொல்ல வேண்டிய ஒரு மோடி தானே சொல்லணும் இப்ப பதில். ஏன்னா இந்த மாதிரி சொல்லுது, அந்த கம்பெனியே சொல்லுது, பாதிக்குன்னு சொல்லுது. அது என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லணுமா இல்லையா? அவருக்கு வந்து இப்ப ஒன்னும் சொல்ற நிலைமையில இல்லை. அவருக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு. இப்ப என்ன கன்ஃபியூஷன்ல இருக்காரு. என்னடாது நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சே, நம்ம ஏதோ சொல்லி பொய் சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம், எல்லாரையும் வந்து பண்ணோம், நம்ம கிட்ட சரக்கு இல்லை அப்படிங்கிறது அவருக்கே புரிஞ்சு போய் நாம சொல்ல சுப்பிரமணிய சாமியே சொன்னாரா இல்லையா? அவர் பரவாயில்ல, அவர் எப்பாவது சில நேரத்தில் நல்ல விஷயம் எல்லாம் சொல்லிடுவாரு. அவரே சொல்லிட்டாரு, இவர் மோடி மூஞ்ச காட்டினீங்கன்னா ஓட்டு விழுவாது, அந்த ஆள் ஜெயிக்க போறது இல்லைன்னு சொன்னதே சுப்பிரமணிய சாமி தான். நான் கூட நினைச்சேன், என்னடா இப்படி சொல்றாரு, எல்லாரும் வந்து மோடி வந்துருவாருங்கிறானே, இது என்ன நடந்து பார்த்தா அவர் சொன்னதுதான் நடந்தது. ஆக இது வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டுமான வெற்றி அல்ல, இது டெல்லி மக்கள் அவருக்காக எவ்வளவு பேர் அவருக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அவருக்காக உழைச்சிருக்கிறாங்க. அவருக்காக இல்ல,
டெல்லி மக்கள் கெஜ்ரிவால் ஜெயிக்கிறாருன்னா கெஜ்ரிவால் ஜெயிக்கிறது இல்லை, டெல்லி மக்கள் ஜெயிக்கிறாங்க. இப்ப இந்தியா மக்களே ஜெயிக்க போறாங்க. இந்தியா கூட்டணிக்கு இது மிகப்பெரிய வலுவை சேர்த்திருக்கிறது. இது மோடிக்கும் பிஜேபிக்கும் இந்த கெஜ்ரிவாலுடைய அந்த ரிலீஸ், அதாவது நீதிமன்றத்துக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நீதிமன்றம், ஏன்னா ஒவ்வொரு கோர்ட்லயும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. என்னடா அது உண்மையிலேயே மக்கள்கிட்ட வந்து ஒரு சந்தேகத்தெல்லாம் கிளப்பக்கூடிய, உண்மையிலே கெஜ்ரிவால் பண்ணியிருப்பாரோ, அதை எப்படிங்க பண்ணுவாங்க? ஊழலை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு ஊழலுக்காகவே ஒழிக்கணுங்கிறதுக்காக உருவான ஒரு லீடரை ஊழல் வழக்கே போட்டு அதுலயே அவரை வந்து குற்றவாளியா மாத்தி, அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஈனத்தனமான கேவலமான ஒரு ஆளுங்க பாருங்க. ஒருத்தவங்க வந்து ஒழிக்கணும்னா எப்படி எல்லாம் என்னென்னலாம், செந்தில் பாலாஜி அப்படிதான் ஊழல் பண்ணியிருந்தா தண்டி வேணான்னு சொல்லல, பழி வாங்கி அதை நிறுவி ஆதாரங்களை கொடு. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட மாட்டேங்கிறிய, போட வேண்டியது தானே சரியான துறையா இருந்தா. ஏன்னா இந்திரா காந்தி காலத்திலேயேங்க, நல்லா புரிஞ்சுங்க, இந்திரா காந்தி காலத்திலேயே சிபிஐ இது மாதிரி ஒரு வழக்குல வந்து அரசியல்வாதிகளை நோக்கி இப்ப விசாரணை பண்ணும் போது உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு, இது மாதிரி தேர்தல் அறிவிச்சதுக்கு பின்னால யாருமே யார் மேலேயும் செய்யக்கூடாது, விசாரிக்க கூடாது, தண்டிக்க கூடாது, அவங்களை கைது செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு நீதிமன்றம் பண்ணுது. அப்படியும் அங்கேயும் விடல. அது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இது வெளியில விட்டுருவாங்களோ, வெளியில வந்துட்டா மாறி போயிருமே. இன்னைக்கு எங்க மோடிக்கு பதிலே காணும், என்ன பேச முடியலப்பா. கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆயிருக்கிறாரு, கைதாயி ரிலீஸ் ஆயிருக்கிறாரு, என்ன பதில் அவர் சொல்லுவாரு? என்ன பதில் சொல்ல முடியும்? நீதிமன்றம், அதாவது இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் அதான் சொல்லுவாங்க, அது எதிர்த்து பேசினா அப்படி சொல்றது ஜனநாயகத்துக்கு இது எதிரா இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, எது நடக்கும்போது சரியா தானே சொல்லணும், சரியானது நடக்கும்போது சரியாக சொல்லணும். இன்னைக்கு அந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆக 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல இவர்கள் போல அடாவடிகளும் அயோக்கியத்தனங்களும் சர்வாதிகாரம் செய்யணும்னு நினைக்கிறது முடியாத ஒண்ணு, கூடாத ஒண்ணு அப்படிங்கிறத இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவித்ததன் மூலம் அவர் ஒரு நேர்மையானவர், அவர் ஒரு நாட்டுக்கு தேவையானவர், அவர்தான் இந்தியாவின் அடுத்த எதிர்காலம் என்பதை உச்ச நீதிமன்றமே சொன்னது போல் எங்களுக்கு இருக்கிறது. மிக்க நன்றி சார், தொடர்ச்சியா சந்திப்போம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.